போட்டோலாம் இல்ல, அழகா இருப்பா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கவும் ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஆப்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ணி இதில் எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். சில முக்கியமான எஃபெக்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லிரிக்ஸ் போது பாருங்கள், இதுவும் நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து பண்ண மூகல் நியூஸ் நீங்கள் இப்படிலாம் பார்த்துருங்க. ஜஸ்ட்டு அது வந்து பண்ண கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது எப்படி ஃபீஸர்னு நம்ம வந்து பண்ணாக்கா பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு கூட வந்து பண்ண டிஃபால்ட்டாக அட்மோஸ்ஃபியர் இருக்கும், எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து பண்ண லிஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு மெசேஜ் மாதிரி ஃப்ரேம் ஷோல் பாருங்கள். ஸோ அது கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ஒரு குரூப் இருக்குது, அது கீழ் போய்ட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஃப்ரேம் இருக்குது, அது கீழ் போய்ட்டு சைடில் கலர் கொட்டு இந்த கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலர் நீங்கள் செலக்ட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கனாக்க ஸோ இந்த குரூப்பில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னாக்க இந்த குரூப் வந்து பண்ண ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கட் ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் நான் வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். கட்டை வந்து பண்ணாக்க 5.22 செகண்ட் குட்டான்ட்டு அந்த ஏரான குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க ஏரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். ஸோ இதே சேம் இடத்துல உங்களுக்கு வேணும்னா அந்த டெஸ்ட்டோட ஃப்ரேம் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண நீங்கள் பில்லில் பார்த்தா மூவி ஃபேட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு இதில் ஆப்ஷன் எலமெண்ட் இருக்குது, அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நெல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் வந்து பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக எந்த லேயர் கீழே நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க இந்த லிக்ஸ் மாஸ்க்னு ஒரு லேயர் இருக்கா, ஸோ அதுக்கு கீழே வர நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் வந்து பண்ணாக்க லிக்ஸ் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் குரூப் இருக்குது, அது கீழ் போயிட்டு மேலில் பாக்ஸ் இருப்பாருங்க, அது வந்து பண்ணி கீழ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டு கொஞ்சம் மேலே வந்து பண்ணாக்க நில் ஒன்று வந்து பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து பண்ணி கீழ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லிக்ஸோட குரூப் நீங்கள் கீழ் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து அந்த நில் ஒன்று வந்து பண்ணி கீழ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதே சேம் எத்தனை நான் லிக்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த நில் ஒன்றுதை வந்து பண்ணிங்க ஹெல்ப் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தாக்கா நில் ஒன்னுக்கு மேலே வந்து பண்ணாக்க லிக்ஸ் மாஸ்க்னு ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் இது ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் வந்து பண்ணிங்க ஆன் பண்ணி விட்டீங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இந்த மாதிரி லுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மூவ் ஃபிட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த நில் லேயர்னு நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்குது, அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க எல்லா லிக்ஸும் கீழே மறையிற அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் நேராக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கீழே போயிட்டு கரெக்டாக மறையிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் மூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ அந்த நில் ஒன்று இருக்கா, அது வந்து பண்ணி கீழ் போயிட்டு கீழே மூட்ஸ் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு புக் மார்க் கொடுத்துருக்குன்னா அந்த புக் மார்க் வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற கீஃபாமே வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு புக் மார்க் போயிட்டு அவங்க ஒரு கீஃபாம் கொடுத்துட்டு இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு லிக்ஸ் வந்து பண்ண கரெக்டாக கொஞ்சம் சென்டராக ஷோகிற அளவுக்கு வந்து பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அந்த ரெண்டு கீஃபாமுக்கு நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே 3 பட்டன் இருக்குது, அது கீழ் போயிட்டு இதில் காப்பி கோவனுக்கு பாருங்கள், அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கும். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் புக் மார்க் அந்த புக் மார்க் போயிட்டு அங்கே ஒரு கீஃபாம் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த செகண்ட் லிக்ஸ் வந்து பண்ண கொஞ்சம் சென்டர் ஷோர் மாதிரி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கீஃபாம் சென்டரை கொண்டு வந்துட்டு அதே கிராஃப் ஆப்ஷன் கீழ் போயிட்டு காப்பி பண்ண அந்த கிராஃபை இந்த பேஸ்ட் கொண்டு கொடுத்தினாக்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஜஸ்ட்டு ஃபோர்த்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபாம் கொடுத்து இது வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த தேர்ட் மட்டும் கரெக்டாக சென்டரில் ஷோர் மாதிரி கொண்டு மூவ் பண்ணிவிட்டேன். இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் கீழ் போயிட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க, அங்கே ஒரு கீஃபாம் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோர்த்து வந்து பண்ண கரெக்டாக சென்டராக ஷோர் அளவுக்கு நேராக நீங்கள் மூவ் பண்ணிவிட்டேன். இந்த ரெண்டுக்கும் சென்டராக கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் அந்த கிராஃபை இங்கே திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தில் வந்து பண்ணாக்க ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க அடுத்த லிக்ஸுக்கு வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்து உங்களுக்கு அந்த மூவ் ஃபிட் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிக்ஸ் குரூப் இருக்கா, அதில் இருந்து ஒன் பண்டை வந்து பண்ணாக்க இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்க.
ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க லெக்ஸ் மாஸ்க்னு உள்ளே இருக்கா. ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் புல்லில் பார்த்தா லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து மூவ் ஃபிட்டை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க லோடிங்னு ஒரு குரூப் இருக்கா. இதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து லிஸ்ட்டுக்கு சொன்ன பாருங்கள். ஸோ அதே சேம் இடத்துல வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க நாம இப்போ தான் மெயின் எடிட்டிங்க்கு வர போகிறோம் பிக் ஆட் பண்ணுறது. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட் அப்படி நீங்கள் மேலே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஐடி லோகோன்னு வந்து பண்ண குரூப் இருக்கா அது கில் போயிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் லோகோ இமேஜ் என்ன ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த சைடில் சர்க்கிள் இருக்கா. ஸோ அதில் வந்து பண்ண கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுடைய லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருந்தாக்க இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இதுவும் முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த எரனா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க எரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி லோகோ இருப்பாருங்க அந்த குரூப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சில போயிட்டு உங்களுடைய நேமு இல்லைனாக்கும் உங்களுடைய இன்ஸ்டாவுடைய ஐடி நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ண பிக் 1 பிக் 2 பிக் 3 வந்து பண்ண குரூப் இருக்கா. இதில் தான் நம்ம எடிட் பண்ண பிக் வந்து பண்ண ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பிக் 1 குரூப் இருக்கா அது கீழ் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீல்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ண கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே ஆட் பண்ண அந்த டெல் ஷிஃப்ட்டை வந்து பண்ண நம்ம காப்பி போயிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு அந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸாக நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்தது குரூப் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ பிக் 1 குரூப் முடிச்சா நெக்ஸ்ட் பிக் 2 குரூப் இருக்குது அதுக்கு போய்ட்டு குரூப் போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு நெக்ஸ்ட் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டெல்ஸ் ஃபிட் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிக் வந்து பண்ணி ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துனாக்கா இது செகண்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆயிடும். இது சேம் இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 7 to 8 குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதில் 1 பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண பிக்கே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா குரூப்லையும் பிக் ஆட் போயிட்டேன். நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எதை எடிட் பண்ணிட்டீங்கன்னா சில குரூப் வந்து பண்ணால் பாதியில் கட் ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த குரூப்புக்கு கட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த குரூப் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க யாரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் குரூப் நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். எதாவது கட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கட்டாக வந்து பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கட்டாக ஒரு ஃபஸ்ட்டு 3 குரூப் தான் கட் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க மூவ் ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ அந்த இடத்த வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து ஆப்ஷன் எலிமெண்ட் இருக்குது அது கீழ் போய்ட்டு நெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஐடி லோகோன்னு கீழே ஒரு குரூப் இருக்கா. ஸோ அது கீழே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கும் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. கரெக்டாக பிக் 1 இங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே கீழே இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிக்கு 1 ஒரு குரூப் இருக்கா. ஸோ அது கீழே ஒரு லேயர் பாருங்கள் அது நீங்கள் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு ஸோ இதில் அப்படியே லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க நீல் 1 வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஷோ ஆகும் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பிக் குரூப் இருக்கா அது வந்து கீழ் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து
அந்த கீழே நீங்கள் லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணிக்க நில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே பக்ஸும் கொடுத்து மேல் மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நில் ஒன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த லேயரையும் நம்ம பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு அதே நில் ஒன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எல்லா லேயரும் கரெக்டாக வந்து பண்ணிக்க நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா லேயருக்கும் வந்து பண்ணாக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க மூவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கரெக்டாக அந்த நில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக் இருப்பாருங்க. ஸோ அது நேராக அப்படி மூவ் பண்ணி கீழே மறையிற அளவுக்கு வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல உப்மா இருக்கும் அந்த உப்மா வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் கொட்டு இப்போ வந்து பண்ண லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணுங்கள் நேராக. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிக் மட்டும் வந்து கரெக்டாக ஷூ ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 கிஃபம் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் மட்டும் வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவுண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் உப்மா போயிட்டு லைட்டாக அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் வந்து பண்ண கரெக்டாக கீழே ஷோ ஆகிற அளவுக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டு இப்போ இந்த 2 கிஃபம் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ் கவுண்டர் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்க தேர்ட் பிக் வந்து பண்ண கரெக்டாக ஷோ ஆகிற அளவுக்கு நான் மூவ் ஆகிட்டேன். இந்த 2 கிஃபம் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தில் வந்து பண்ண கரெக்டாக அடுத்தடுத்து அந்த பிக் வந்து பண்ணாக்க ஷோ ஆகிற அளவுக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டு அந்த கிராஃப் ஆப்ஷனை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணிடலாமா. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தினாக்க இந்த மேலே ஒரு ஐடி லோகோ வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அது கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஃப்ரேம் கலர் இருக்கும். நான் அந்த முன்னாடி வந்து பண்ண அந்த டெஸ்ட்டுக்கு சொன்ன பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தட் தான், ஜஸ்ட் அந்த கலர் வேணால் நீ வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் என்னென்னா ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த லுக்கில் நீங்கள் வேணா வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் டீசெண்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம் நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து அந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டு நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணிங்க மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சாங் இருக்கா. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரை வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு சைடில் கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு ஒரே கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்கி எந்த கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ண டபுள் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே அந்த பிளாக் கரையை உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே பிளாக் கருக்கு அது கிளிக் பண்ணிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலருக்கு அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் அது என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதாக இல்லாமல் இது நான் க்ரீனுக்கு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு சைடில் வந்து பண்ணாக்க ஒரு லைன் மாதிரி ஷோ பாருங்கள். ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சைடில் அந்த கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் போதும், அதனால் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.